அவதூறு வழக்குகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இந்த வழக்குகள்ல என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் இருக்கு? தமிழகத்திற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்ததா சொல்லப்படுது. இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க அரவிந்த். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அலிபாபாவும் 40 திருடர்களும் போல ஜெயலலிதாவும் 150 திருடர்களும் என்று பேசியிருந்தார். இதனால் அவருக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கு தருமபுரி மாவட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி விஜயகாந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் GS மணி, நான் அந்த காலகட்டத்தில் என்னுடைய மனுதாரர், அதாவது நடிகர் விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் தமிழகத்தில் ஒரு மிக பிரபலமான ஒரு கட்சி, அரசியல் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார். எனவே அரசியல் காலகட்டத்தில், தேர்தல் காலகட்டத்தில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். மேலும் இது எந்த விதத்திலும் தமிழக முதலமைச்சரையோ அல்லது தமிழக அரசையோ அவதூறாக பேசும் எந்த எண்ணத்திலும் அவர் பேசவில்லை என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வெங்கட்ரமணியிடம் அவர் என்ன அவதூறாக பேசினார் என்ற அந்த மொழிபெயர்ப்பை கேட்டார். அப்போது வழக்கறிஞர் வெங்கட்ரமணி இந்த மொழிபெயர்ப்பை அவர் நீதிபதி முன்னிலையில் வைத்தார். அப்போது நீதிபதிகள் இதில் எந்த விதமான அவதூறும் இல்லையே என்ற கேள்வியை முன்வைத்தனர். அதே போல அவர் வழக்கறிஞர்களிடம் தமிழகத்தில் எத்தனை அவதூறு வழக்குகள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு விஜயகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் GS மணி சுமார் 200க்கு மேற்பட்ட அவதூறு வழக்குகள் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தன்னுடைய பதிலை முன்வைத்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்திய ஒவ்வொரு வழக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் ஒரு தபால் நிலையம் அல்ல. யார் என்ன கொடுத்தாலும் அதை சென்று தாக்கல் செய்வதோ அதை கொடுப்பதற்கோ தபால் நிலையம் அல்ல என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்தனர். அதே போல அவர்கள் தமிழகத்தில் இருந்து மட்டும் ஏன் இத்தனை அவதூறு வழக்குகள் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது? அதே போல இது போன்ற ஒரு அரசியல் கட்சிகளில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல அரசியல் கட்சி தலைவரோ இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிப்பதில் எந்த விதத்தில் தவறு? ஜனநாயக நாட்டில் இது போன்ற விமர்சனம் இருந்தால் மட்டுமே ஜனநாயகம் வளரும் என்றும் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். மேலும் அவர் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் 3 வார காலங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். அதே போல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்பே இந்த வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தங்களுடைய பதிலை முன்வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள், ஆனால் இந்த வழக்கில் தமிழக முதலமைச்சரும் ஒரு பிரதியாக சேர்க்கப்பட்டுள்ளதால் தமிழக முதலமைச்சருக்கும் நாங்கள் நோட்டீஸ் வழங்குவதாக உத்தரவிட்டுள்ளனர். அதே போல இந்த வழக்கானது ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதுவரை விஜயகாந்துக்கு எதிராக தருமபுரி மாவட்டத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்துள்ளனர் நீதிபதிகள். அவதூறு வழக்குகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்து எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.